Hello friends, welcome back to our channel Priyanka's Chamber. So இந்த சேனல்ல வந்துட்டு நம்ம இப்போ UGTRB சிலபஸ்ல உள்ள works தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் சாசர் தான் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அதோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். General characteristics of Chaucer's poetry. Chaucer was not in any sense a poet of the people. ஸோ ஜென்ரலாக வந்துட்டு சாசர் வந்துட்டு ஒரு நார்மல் காமன் பீப்புளுக்காகலாம் வந்துட்டு இவரோட ஒர்க்கை வந்துட்டு கம்போஸ் பண்ணல. He was a court poet who wrote for cultured readers and a refined society. ஸோ இவர் வந்துட்டு ஒரு கோர்ட் போய்ட்டாக இருக்கிறதுனால அந்த கோர்ட்டு அது ரிலேட்டடாக இருக்கிற பீப்புள் நைட்ஸு இவங்க ஒரு கல்ச்சர்ட் ரீடர்ஸ்க்கு தான் வந்துட்டு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒர்க்ஸை தான் வந்துட்டு சாசர் எழுதியிருக்காரு அப்படின்றாங்க. த கிரேட் வைட்டல் இஷ்யூஸ் ஆஃப் த டே நெவர் இன்ஸ்பயர்ட் ஹிஸ் வேர்ஸ். ஸோ அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு பக்கம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பினஸாக இருந்தாங்க, ஷிவல்ரிக்காக இருந்தாங்க, இன்னொரு பக்கம் பீப்புள் ரொம்பவே சஃபர் ஆனாங்கன்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நொபிலிட்டி, கிங்ஸு, ட்ரேட்ஸ்மன்ஸ் இவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்துட்டு சாசர் வந்துட்டு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. வேறஸ் இந்த காமன் பீப்புள் அவங்கள பற்றி அவங்க படுற அந்த மிசரிஸ் இதை பற்றி எதுவுமே வந்துட்டு இவரோட ஒர்க் வந்து இன்ஸ்பயர் பண்ணி எழுதலை அதெல்லாம் அப்படின்றாரு. அதாவது ஒரு ரெஃபர்மேட்டிவாக இல்லை, ரெவல்யூஷனரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னோட ஒர்க்ஸ் எல்லாமே. He made his appeal to an audience composed of the favored few who wanted to be amused by comedy or touched by pathos or moved by romantic sentiment but who did not wish to be disturbed by painful reminders of plagues, famines and popular discontent. ஸோ இவரோட ஆடியன்ஸ் ஜென்ரலாக எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு சில பீப்புள் வந்துட்டு காமெடி பிடிச்சிருந்துருக்கு அண்ட் சம்மோர் பீப்புளுக்கு வந்துட்டு பேத்தோஸாக இருக்கணும் அப்படின்னு பிடிச்சிருக்கு. ஒரு சில பீப்புளுக்கு ரொமான்டிக் ஸ்பிரிட் இருக்கணும், ரொமான்டிக் சென்டிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இவரோட ஒர்க்ஸ் எல்லாத்துலேயுமே இது எல்லாத்தோட மிக்சரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஆடியன்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு அந்த கரண்ட் ரியாலிட்டியை வந்துட்டு அவங்களால எடுத்துக்க முடியல. ஸோ இந்த ரியாலிட்டி எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரியான ஆடியன்ஸ் தான் இவரோட ஆடியன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் நம்ம பிளேக்ஸு, ஃபெமைன் இது எல்லாமே இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, நிறையா ரெவல்யூஷன்ஸ்லாம் இருந்தது, ரிவோல்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரியான பீப்புள், கோர்ட் பீப்புள், நொபிலிட்டி, ட்ரேட்ஸ் பீப்புள் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. இந்த ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அப்போது இருந்த அந்த பிளேக்ஸு, ஃபெமைன் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு நம்மளோட மைண்டில் இருக்கக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும், ஈவன் இந்த விஷயங்கள் நம்ம ரீட் பண்ணுற புக்ஸில் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஆடியன்ஸ் தான் வந்துட்டு சாசரோட ஆடியன்ஸ் அப்படின்றாங்க. Thus, though he holds the mirror up to the life of his time, the dark underside of it is nowhere reflected by him. வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு மிசரபிள் மில்லியூ இருக்கிற ஒரு சொசைட்டியில் இவர் இருந்தாலும் கூட இவரோட ஒர்க்கில் வந்துட்டு அந்த மாதிரியான பேத்தோஸை வந்துட்டு இதில் எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லை அப்படின்றாங்க. இட் இஸ் சிக்னிஃபிகண்ட் தட் இஸ் ஒன்லி மென்ஷன் ஆஃப் த பெசன்ஸ் ரிவோல்ட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஹியூமரஸ் ரெஃபரன்ஸ் இன் த நன்ஸ் ப்ரீஸ்ட் டேல் ஆஃப் த காக் அண்ட் த ஃபாக்ஸ். நன்னோட ப்ரீஸ்ட் டேல் இருக்காங்களே, ப்ரீஸ்டோட டேல் இருக்கு இல்லையா, காக் அண்ட் த ஃபாக்ஸ், இந்த டேலில் வந்துட்டு பெசன்ஸ் ரிவோல்ட் பற்றி பேசியிருக்காரு சாசர். பட் அதையுமே வந்துட்டு ஒரு சீரியஸ் டோனில் சொல்லாமல் ஹியூமரஸ் டோனில் தான் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. இட் இஸ் ட்ரூ தட் as we have seen he felt the religious corruptions of the world about him and not only his satiric portraits of unworthy churchmen to which I have referred but also his beautiful companion study of the poor parson was indeed no hireling but a real shepherd, show his sympathy in a general way with some of Wycliffe's ideas. சாசருக்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட சொசைட்டியில் நடக்கிற விஷயம் எதுவுமே வந்து தெரியாமலாம் இல்லை, எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் he felt the religious corruptions of the world about him. ஸோ அவரோட வேர்ல்டில் இருந்த அந்த ரிலீஜியஸ் கரப்ஷன்ஸ் வந்துட்டு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதில் தான் வந்துட்டு ஒரு சட்டேரிக் டோனில் வந்துட்டு அந்த அன்வர்தி சர்ச்மேன் அண்ட் புவர் பார்சன் பற்றிலாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புவர் பார்சனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு மீனியல் ஜாப் கூட கிடையாது, ஒரு ஷெப்பர்டாக தான் இருந்திருக்காரு. இந்த மாதிரியான சிம்பத்தி க்ரியேட் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்துட்டு எழுதியிருக்காரு. இது சம் ஆஃப் வைக்லிஃபோட ஐடியா அப்படின்னு அதாவது வைக்லிஃப் அந்த டைமில் ஒரு ரிஃபார்மர் அப்படின்னா வைக்லிஃப் தான். ஸோ அந்த ரிவோல்ட்டை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்சு தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காரு இந்த ஒர்க்கில் அப்படின்றாங்க. பட் ஆன் த ஹோல் ஹி லெஃப்ட் பர்னிங் கொஸ்டின்ஸ் அலோன். ஸோ பர்னிங் கொஸ்டின் அந்த டைமில் என்ன அப்படின்னா நிறையா ரிவோல்ட்ஸு, நிறையா மிசரபிளான இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. அதை பற்றி எதுவுமே வந்து சாசர் பேசலை, அவரோட ஒர்க்ஸில் சீரியஸாக பேசலை. இஸ் வாஸ் அண்ட் ஈஸி கோயிங், ஜீனியல், டாலரண்ட் நேச்சர் அண்ட் நத்திங் ஆஃப் த ரிஃபார்மர் வென் டு இட்ஸ் கம்போசிஷன். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட ஒர்க்ஸ்லாம் ரொம்ப ஈஸி கோயிங்காக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ஒரு டாலரண்ட் நேச்சர் இப்படி தான் இருக்கே தவிர எந்த ஒரு ரிஃபார்மிங்காகவும் இல்லை அவரோட ஒர்க்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட கம்போசிஷனில் எந்த ரிஃபார்மிங்குமே இல்லை அப்படின்றாங்க.
The serious note is indeed sometimes heard in his poetry. இவரோட சீரியஸ் நோட்டை வந்துட்டு நம்ம எதில் பார்க்க முடியுது அப்படின்றாங்கன்னா இவரோட poetryல, அதுவுமே வந்துட்டு ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹிஸ் poetryல தான் வந்துட்டு இந்த மாதிரியான சீரியஸ் விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் he writes that thee is sent receive in box minis அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா cheerfulness அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So that which thee is sent receive in cheerfulness, the wrestling of this world as a fall. Here is no home அப்படின்னா no home, here is but wilderness. இங்கே வந்துட்டு ஹோமே இல்லை, ஒரு ஃபேவரபுளான விஷயமே இல்லை. ஹோம் அப்படின்னாலே ரொம்ப ப்ளஷரபுளான ஒரு இடம் தான் ஹோம், அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப வில்டர்னஸ் தான் இருக்குது அப்படின்றாரு. ஃபோர்த் பில்கிரிம் ஃபோர்த் பெஸ்ட், இங்கே வந்துட்டு பீஸ்ட் அப்படின்றாங்க. பீஸ்ட் அவுட் ஆஃப் தி ஸ்டால், லுக் அப் ஆன் ஹை அண்ட் தேங்க் காட் ஆஃப் ஆல். ஸோ இந்த மாதிரி வில்டர்னஸ் தான் இருக்குது, ஒரு ப்ராப்பர் ஹோம் இல்லை அப்படிங்கிற விஷயங்களுமே வந்துட்டு போய்ட்ரியில் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் இதை கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டான்ஸாவை. பட் திஸ் இஸ் நாட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் டோன். இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் டோன் இஸ் தட் ஆஃப் ஃப்ராங்க் ப்ளஷர் இன் த குட் திங்ஸ் ஆஃப் லைஃப். இந்த மாதிரி மிசரபிள் லைஃப் பற்றி எழுதியிருந்தாலுமே வந்துட்டு இவர் மிசரியை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக எழுத கிடையாது, பட் ப்ளஷர் இல்லைங்கிறத சொல்கிறதுக்காக தான் அவர் எழுதியிருக்காரு, அந்த டோனில் தான் எழுதியிருக்காரு அப்படின்றாங்க. Chaucer's temperament thus explains his relation with his age. Little touched by its religious or social movements, he responded readily to the influence of Italian humanism, and it is through him that its free secular spirit first expresses itself in our poetry. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஜென்ரலாக ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அந்த ஹியூமனிசம், இட்டாலியன் ஹியூமனிசம், ஸோ ரினைசான்ஸ், ஏர்லி ரினைசான்ஸ்லேருந்து வந்த ஒரு மூமெண்ட் தான் ஹியூமனிசம். ஸோ இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் தான் ஹியூமனிசமில் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு சாசர் இன் ஹிஸ் போய்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. வைக்லிஃப் வாஸ் த மார்னிங் ஸ்டார் ஆஃப் த ரெஃபர்மேஷன், சாசர் மே பி கால் த மார்னிங் ஸ்டார் ஆஃப் த ரெனைசான்ஸ் அப்படின்றாங்க. வைக்லிஃப் எப்படி வந்துட்டு மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷனாக இருக்காரோ அதே மாதிரி சாசரை வந்துட்டு நம்ம மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினைசான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. பிகாஸ் எப்படி வைக்லிஃப் ஃபஸ்ட்டு அந்த ரெஃபர்மேஷனை கொண்டு வந்தாரோ அதே மாதிரி சாசர் வந்துட்டு ரெனைசான்ஸ் ஸ்பிரிட்டை வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு த்ரூ ஹியூமனிசம் அப்படின்றாங்க. ஸோ அதனால் இவர் வந்து நம்ம மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசான்ஸ் அப்படின்னு சொல்லலான்றாங்க. எஸ்பெஷலி சார்மிங் ஃபீச்சர் ஆஃப் ஹிஸ் போய்ட்ரி இஸ் இட்ஸ் ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் டோர் அட்மாஸ்பியர். ஸோ இவரோட போய்ட்ரியில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் சார்மிங் ஃபீச்சர் இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்லலாம்னா அவுட் ஆஃப் டோர் அட்மாஸ்பியர், அதாவது ரொம்ப நேச்சரை டெபிக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இவரோட போய்ட்ரியில் நிறையா இருந்திருக்கு. ஹிஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி ஆர் ஆஃபன் இண்டீட் இன் த கன்வென்ஷனல் மேனர் ஆஃப் ஹிஸ் டைம் அண்ட் ஹிஸ் கார்டன் லேண்ட்ஸ்கேப் அண்ட் மே ஃப்ளவர்ஸ் ஆர் டு சம் எக்ஸ்டென்ட் திங்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன் ஒன்லி. ஸோ இவரோட டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கண்ட்ரி, அதாவது வில்லேஜ் வந்துட்டு இவர் போர்ட்ரே பண்ணுறதுலாம் எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு ஒரு கன்வென்ஷனல் மேனர் ஆஃப் ஹிஸ் டைம் தான் அப்படின்றாங்க. ஸோ சாசரோட அந்த கான்டெம்பரரிஸ் எல்லாருமே வந்துட்டு போய்ட்ரியில் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்ட்ரி லைஃப்பை தான், வில்லேஜ் லைஃப்பை தான் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கன்வென்ஷனை தான் வந்துட்டு சாசரும் ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் அந்த கார்டன் லேண்ட்ஸ்கேப்பு, மே ஃப்ளவர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஒரு ட்ரெடிஷனாக தான் இருந்திருக்கு அந்த டைமில் 14th century அப்படின்றாரு. பட் ஹி ஹாஸ் அ ரியல் லவ் ஆஃப் நேச்சர் அண்ட் பர்டிகுலர்லி ஆஃப் த ஸ்ப்ரிங் அண்ட் வென் ஹீ ரைட்ஸ் ஆஃப் தீஸ் ஆஸ் இன் த ப்ரொலாக் அண்ட் த நைட்ஸ் டேல் த பர்சனல் ஆக்சென்ட் இஸ் அன்மிஸ்டேக்கபிள். வந்துட்டு கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இவருக்கு நேச்சர் பற்றி பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. பர்டிகுலர்லி ஸ்ப்ரிங் சீசன் பற்றி பேசுகிறது சாசருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்குது. அது நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா ப்ரொலாக்லேயும் இல்லை நைட் ஸ்டேல்லேயும் உள்ள அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள அவரோட லாங்குவேஜ் மூலமாகவே நம்ம அதை புரிஞ்சிக்க முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்றாங்க. We have already spoken of Chaucer's importance in the history of our language. His 14th century or Middle English looks very difficult at first, but only a little time and perseverance are needed to master it, and these will be amply repaid by the pleasure we are sure to find in the felicity of his diction and melody of his verse. ஸோ சாசர் வந்துட்டு நம்மளோட ஹிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்துட்டு அதை டெவலப் பண்ணுறதுல ஒரு ஹெல்ப்ஃபுல் மீடியமாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவரோட 14th century மிடில் இங்கிலீஷ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்டாக தான் இருந்திருக்கு, ரீட் பண்ணுறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னாலே நமக்கு ஒரு பர்டிகுலர் டைம் தேவைப்பட்டிருக்கு அண்ட் ரொம்ப பர்சிவியரன்ஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்மளால் வந்துட்டு அந்த மிடில் இங்கிலீஷை படிக்கவோ இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவோ முடியும். பட் இவரோட ஒர்க்ஸில் எல்லாமே இவரோட டிக்ஷன்ஸ் வந்துட்டு அவ்வளோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப டிலைட்ஃபுல்லாகவும் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. It will be observed that he abandons altogether the Old English irregular lines in alliteration, rim, ram, rough, as he jestingly calls it, and adopts the French method of regular meter and end rhymes. இவரோட போய்ட்ரியில் இவர் எப்படி வந்துட்டு லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா
டோட்டலாகவே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஓல்டு இங்கிலீஷ் அந்த ட்ரெடிஷனை வந்துட்டு அபேண்டன் பண்ணியிருந்திருக்காரு. அதை அப்படியே விட்டுட்டு, பிகாஸ் ஓல்டு இங்கிலீஷில் வந்துட்டு நிறைய இர்ரெகுலர் லைன்ஸ் அண்ட் அலிட்ரேஷன்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கும். இந்த அலிட்ரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிம் ரேம் ராஃப் அப்படின்னு சொல்லிட்டு சாசர் வந்துட்டு ஒரு ஜஸ்டிங்காக ஒரு ஜோக்கிங்காக சொல்கிறாரு. ஸோ அப்படி தான் வந்துட்டு ரிம் ரேம் ராஃப் அப்படின்னு சொல்லி தான் அந்த அல்ட்ரேஷனே வந்துட்டு ஜோக்கிங்காக சொல்கிறாரு, சாசர் சொல்லியிருக்காரு. அண்ட் அடாப்ட்ஸ் த ஃப்ரெஞ்ச் மெத்தட் ஆஃப் ரெகுலர் மீட்டர் அண்ட் என்ட்ரைம்ஸ். ஸோ இவர் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் மெத்தடை வந்துட்டு இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. இன் ரெகுலர் மீட்டர் அண்ட் என்ட்ரைம்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்துட்டு இவரோட இங்கிலீஷ் அண்ட் இவரோட டிக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு கம்பேரிட்டிவ் டு த மிடில் இங்கிலீஷ். அண்டர் ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ரைம் கிராஜுவலி டிஸ்பிளேஸ்ட் அலிட்ரேஷன் இன் இங்கிலீஷ் போய்ட்ரி. இவர் இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இவரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் வந்துட்டு இந்த அலிட்ரேஷனை வந்துட்டு டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு அபேண்டன் பண்ணிவிட்டு என்ரைமை வந்துட்டு நிறையா வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ரைட்டர்ஸ். ஸோ இது வந்துட்டு லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் சாசரோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு அதர் பாய்ட்ஸ் ஆஃப் சாசர்ஸ் ஏஜ். சாசர்ஸ் சீஃப் ரைவல் இன் போய்ட்ரி வாஸ் ஜான் கோவர். இவர் வந்துட்டு 1332 1408 வரைக்கும் இருந்திருக்காரு. த டூ poets were long friends and Chaucer's dedication of his Troilus Cresside to the moral Gower, as he calls him. Gower's warm reference to Chaucer towards the end of his Confessio Amantis show their reciprocal esteem. சாசர்ஸ் ஏஜில் வந்துட்டு சாசருக்கு அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர் அப்படின்னா ஜான் கோவரை சொல்லலாம். இவரோட டைம் பீரியட் 1332 to 1408. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இனிஷியல் பீரியடில் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு எதில் ரிவீல் ஆகுது அப்படின்னா, இவர் வந்துட்டு இந்த ட்ராயலஸ் அண்ட் கிரிசேடில் வந்துட்டு மாரல் கோவர் இவங்களுக்கு தான் நான் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஜான் கோவர் வந்துட்டு இவரோட கன்ஃபெசியோ அமாண்டிஸ் இந்த ஒர்க்கில் வந்துட்டு சாசரை வந்துட்டு ரெஃபர் பண்ணியிருக்காரு. த்ரூ திஸ் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு எப்படி ரெசிப்ரோக்கலாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. பட் லேட்டர் ஆன் ஜெலசி அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அரோஸ் பிட்வீன் தம். ஸோ அண்ட் லேட்டரான் வந்துட்டு இவங்களுக்குள்ளே வந்துட்டு ஜெலசி அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறையா வந்திருக்கு. கோவா வாஸ் அ மோஸ்ட் இண்டஸ்ட்ரியஸ் அண்ட் வெல் மீனிங் ரைட்டர் அண்ட் ஹிஸ் ஒர்க் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வால்யூமினஸ், லேர்னட் அண்ட் கேர்ஃபுல். But he had nothing of Chaucer's vivacity and charm, and for the most part he is hopelessly dull. ஸோ கோவரோட ஒர்க்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கோவர் இன் பர்சனாகவே வந்துட்டு ரொம்ப இண்டஸ்ட்ரியஸ் ஹார்ட் ஒர்க் பர்சன். ரைட்டிங்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வால்யூமினஸாக இருக்குது, ரொம்ப பெரிய ஒர்க்காக இருக்குது, இல்லை ரொம்ப லேர்னட் அண்ட் கேர்ஃபுல்லாக இருக்குது இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே. பட் அந்த சாசர்கிட்ட இருந்த அந்த ஒரு லைவ்னஸ், விவாசிட்டி அண்ட் சார்ம் வந்துட்டு இவரோட ஒர்க்ஸில் வந்துட்டு மிஸ் ஆகுது. ஸோ அதனால் ஸ்லைட்லி இவரோட ஒர்க் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் டல்லாக தான் இருந்திருக்கு. லைக் சாசர் ஹூ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ரியலைஸ் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் த இங்கிலீஷ் டன். அதாவது சாசரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருந்துருக்காரு. பட் ஹீ ஃபவுண்ட் இட், அதாவது கோவர் வந்துட்டு ஃபவுண்ட் இட் ஹார்ட் டு மேக்கப் ஹிஸ் மைண்ட் கன்சர்னிங் த பெஸ்ட் மீடியம் ஃபார் ஹிஸ் போய்ட்ரி. ஸோ இந்த மிடில் இங்கிலீஷை வந்துட்டு இவருக்கு ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருந்துருக்காரு நம்ம கோவர். And of his 3 long poems, one Speculum Meditandis is in French. ஸோ ஒரு ஒர்க் வந்துட்டு ஃப்ரெஞ்சில் எழுதியிருக்காரு. அனதர் ஒர்க் வாக்ஸ் கிளமாண்டிஸ், இந்த ஒர்க் வந்துட்டு லாட்டினில் எழுதியிருக்காரு. அந்த தேர்ட் ஒன் கன்ஃபெசியோ அமாண்டிஸ் இன் இங்கிலீஷ். ஸோ இந்த ஒர்க்கு தான் வந்துட்டு இங்கிலீஷில் எழுதியிருக்காரு. சாசரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்துட்டு இங்கிலீஷ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. பிகாஸ் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் எதை வந்துட்டு நம்ம அபேண்டன் பண்ணோம், சொலிட்ரேஷன் அபேண்டன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் என்ரைமை வந்துட்டு இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்காரு, இது எல்லாமே பார்த்தோம். பட் அந்த மாதிரி கவர்னால் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்றாரு. ஸோ அதனால தான் இவரோட ஒரு 3 ஃபேமஸ் ஒர்க் லாங் போயம்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃப்ரெஞ்ச்லேயும், இன்னொன்று வந்துட்டு லாட்டின்லேயும், தேர்ட் ஒன்று தான் வந்துட்டு இங்கிலீஷ்லேயுமே வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்காரு, எழுதியிருந்திருக்காரு. இட் இஸ் இன் திஸ் லாஸ்ட் நேம் தட் ஹி மோஸ்ட் distinctly challenges comparison with Chaucer, for the body of it consists of tales introduced to illustrate the evils of wrought by the 7 deadly sins. ஸோ இந்த கன்ஃபெசியோ அமாண்டிஸ்ன்ற ஒர்க்கில் வந்துட்டு எதை பற்றி வந்து கோவர் பேசியிருக்காரு அப்படின்னா இந்த 7 deadly sins. ஸோ அதனால் வர அந்த ஈவில்ஸ் இதை பற்றி தான் வந்து பேசியிருக்காரு. அவருக்கு வந்துட்டு இங்கிலீஷில் எழுதியிருக்கிறதுனால ஸோ சாசரோட நிறைய கம்பேரிசன்ஸ் வந்துட்டு பண்ணியிருந்திருக்காங்க இந்த கன்ஃபெசியோ அமாண்டிஸ் அப்படின்ற ஒர்க்கில். பட் சாசர் அளவுக்கு இவரோட ஒர்க்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு சாமிங்காவோ ஒரு கிளியராகவோ இல்லை, ஃப்ரெஷ்ஷாகவோ இல்லை. அண்ட் லாங்குவேஜ் கூட அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ணதில் சாசர் அளவுக்கு இவர் ரொம்ப டேலண்ட்டாக இல்லை. இன் டெம்பர் அண்ட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப் அகெயின் த 2 poets differed radically. ஸோ அவரோட ஒர்க் லாங்குவேஜில் தான் அப்படின்னு பார்த்தோன்னா இவரோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப்பை பற்றின இவங்களோட அந்த தாட்ஸுமே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்கு அப்படின்றாங்க. கோவர் டுக் வெரி க்ளூமி வியூ ஆஃப் த சோஷியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் த டைம். ஸோ கோவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளூமியாக டார்க் சைட் ஆஃப் த சொசைட்டியை வந்துட்டு போர்ட்ரே பண்ணியிருந்திருக்காரு. ஹிஸ் வாக்ஸ் கிளமாண்டிஸ் இஸ் லார்ஜ்லி கன்சர்ன்ட் வித் வாட் டெய்லர்ஸ் ரிபல்லியன் அண்ட் ஹிஸ் கிரிட்டிசிசம் ஆஃப் த கிளர்ஜி இஸ் ஃப்ரீக்வெண்ட் அண்ட் சிவியர்.
ஸோ இவரோட அந்த வாக்ஸ் கிளமெண்டிஸில் ஒர்க்கு வந்துட்டு எதை மோஸ்ட்லாக வந்துட்டு கன்சர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த வாட் டெய்லர் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த ரிவோல்ட்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு கைட் பண்ணது இந்த வாட் டெய்லர். இந்த வாட் டெய்லரோட ரிபல்லியனை பேஸ் பண்ணி கன்சர்ன் பண்ணி இந்த டார்க் சைட் ஆஃப் த சொசைட்டியை வந்துட்டு ரிவீல் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. அண்ட் இஸ் criticism of the clergy is frequent and severe. ஸோ clergy people and ecclesiastic people வந்துட்டு நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காரு இந்த கோவர். His standpoint was that of a strong conservative and he had no more sympathy than Chaucer with the teachings of Wycliffe and his followers the Lollards. ஸோ என்னதான் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா க்ளூமி சைட் ஆஃப் சொசைட்டியை வந்துட்டு ரிவீல் பண்ணியிருந்தாலும் கிளர்ஜி பீப்புள் பற்றி நிறையா கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாலும் இவர் வந்துட்டு ஒரு கன்சர்வேட்டிவாக தான் இருந்திருக்காரு. ட்ரெடிஷனை கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு பர்சனாக தான் இருந்திருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு இந்த வைக்லிஃப் அவங்களோட ஃபாலோவர்ஸ் லல்லார்ட்ஸ் இல்லை. ஸோ வைக்லிஃபோட ஃபாலோவர்ஸ் தான் வந்துட்டு லல்லார்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ ரிவல்யூஷனில் வந்துட்டு இவரை ஃபாலோ பண்ணவங்கள லல்லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அவங்களோட டீச்சிங்ஸை வந்துட்டு இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிலாம் எழுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. In striking contrast with both Chaucer and Gower, who deep as were their individual differences were alike poets of the court, stands a third writer of this age, William Langland. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன தான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நிறையா டிஃப்ரென்ஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குமே, சாசர் அண்ட் கவருக்கு. ஸோ இவங்களை தாண்டி இன்னொரு தேர்ட் ரைட்டர் யார் அந்த டைமில் இருந்தது, 14th centuryல இருந்தது யார் அப்படின்னா வில்லியம் லாங்லாண்ட். இவரோட பீரியட் 1330 to 1400 was essentially a poet of the people. ஸோ இவர் வந்துட்டு poet of the people அப்படின்றாங்க. சாசர் அஃப்கோர்ஸ் நாட் அ poet of the people, இவர் வந்துட்டு இந்த கோட் பீப்புளுக்காக தான் எழுதினார். கோவர் வந்துட்டு நிறையா க்ளூமி சைட் ஆஃப் சொசைட்டி பற்றி எழுதியிருந்தாலும் கூட அப்படியே வந்துட்டு இந்த வைக்லிஃப் அவங்கள மாதிரி ரொம்ப ரெவல்யூஷனரியாக இல்லை அப்படின்றாங்க. ஸோ தேர்டாக வர வில்லியம் லாங்லாண்ட் வந்துட்டு poet of the people அப்படின்றாரு. கம்ப்ளீட்டாக இவரோட மெயின் பர்பஸே வந்துட்டு பீப்புள் அவங்களோட மிசரிஸ் பற்றி பேசுகிறது, ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வர்றது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் த மேன் ஹிம்செல்ஃப் யூ நோ வெரி லிட்டில். ஸோ இவரை பற்றின ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு வந்துட்டு எதுவுமே தெரில. he seems to have been the son of a Franklin. ஸோ மேபி இவர் வந்துட்டு ஒரு லேண்ட் ஓனரோட சன்னாக இருக்கலாம் அப்படின்றாங்க. to have been born in the neighborhood of Malvern. ஸோ மால்வன் ஹில்ஸ் பக்கத்தில் வந்துட்டு பிறந்திருக்கலாம், அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு வில்லேஜில் பிறந்திருக்கலாம் அப்படின்றாங்க. அண்ட் டு ஹாவ் லிவ்ட் அ லைஃப் ஆஃப் பாவர்ட்டி அண்ட் ஸ்ட்ரகிள். ஆஃப் ஹிஸ் கேரக்டர் however we have a clear revelation in his work The Vision of William concerning Piers the Plowman, an enormous allegorical poem which in its final shape runs to upwards of 15,000 lines. இவரோட இந்த ஒர்க் The Vision of William concerning the Piers the Plowman, ஸோ இன் ஷார்ட் Piers the Plowman சொல்லுவோம். இந்த ஒர்க்கில் வந்துட்டு இவரோட கேரக்டரை வந்துட்டு ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த பியர்ஸ் த ப்ளோமன் வந்துட்டு ஒரு அலிகாரிக்கல் போயம். ஸோ டோட்டலாக வந்துட்டு 15,000 லைன்ஸ் இருக்கும் இந்த பியர்ஸ் த ப்ளோமன் அப்படின்ற ஒரு வாக்கில். ராம்லிங் அண்ட் கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபார்ம்லெஸ், த விஷன் அஸ் ஸ்மால் claim to be regarded as a piece of literary art. இந்த ஒர்க் வந்துட்டு ஒரு லாங் போயம், ராம்லிங்கான போயம் அண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஒரு போயம்னா ஒரு ஃபார்ம் இருக்கணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எந்த ஃபார்முமே இல்லாத ஒரு ஒர்க்கு தான் இந்த பியர்ஸ் த ப்ளோமன். ஸோ என்ன தான் இந்த போயம் வந்துட்டு ஒரு ஃபார்முலாஸ் கன்ஃபியூஸ்டு ஒர்க்காக இருந்தாலுமே இதை வந்துட்டு ஒரு லிட்ரரி ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக தான் நம்ம வந்துட்டு பார்க்குறோம் அப்படின்றாங்க. பட் இட்ஸ் டிஃபெக்ட்ஸ் ஆன் திஸ் சைட் ஆர் ரிடீம் பை இட்ஸ் விகர் அண்ட் மாரல் ஏர்னஸ்னஸ். ஸோ இந்த டிஃபெக்ட், ஸோ இந்த ஃபார்ம்லாம் இல்லை, கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படிங்கிற இந்த டிஃபெக்ட் வந்துட்டு இதோட சப்ஜெக்ட் மேட்டரில் வந்துட்டு டேலி ஆகிடுது அப்படின்றாங்க. ஸோ அந்தளவுக்கு இதோட சப்ஜெக்ட் மேட்டர் இருக்குது, ரொம்ப விகரஸாக மாரல் பர்பஸை டீச் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஒர்க் அப்படின்றாங்க. பியர்ஸ் த ப்ளோமன். Under the conventional device of a dream, or more exactly a series of dreams, the poet boldly attacks the social and ecclesiastical abuses of the day, the greed and hypocrisy of the clergy, and the avarice and tyranny of those who sit in the high places. ஸோ இந்த ஒர்க்கில் வந்துட்டு இவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஜென்ரலாக இந்த பியர்ஸ் த ப்ளோமனே வந்துட்டு ஒரு ட்ரீம் விஷன் மாதிரி தான் இருக்கும், சீரீஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் இருக்கும், ட்ரீம் வித்தின் அ ட்ரீம் கூட இருக்கும் இந்த ஒர்க்கில், இந்த போயமில். இந்த போயம் வந்துட்டு எதை பற்றி பேசுது அப்படின்னா சோஷியல் அண்ட் எக்லிசியாஸ்டிக், அதாவது சோஷியல் அப்யூசஸ் அண்ட் சர்ச்சில் நடந்த அப்யூசஸ் பற்றி பேசுது. ஸோ அந்த 14th centuryல இருந்த அப்யூசஸ் பற்றி, அந்த க்ரீடி அண்ட் ஹிப்போக்ரஸி ஆஃப் த கிளர்ஜி பீப்புள் எப்படி ரொம்ப க்ரீடாக ரொம்ப ஹிப்போக்ரஸியாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசுது. அண்ட் அவாரிஸ் அண்ட் டிரனி ஆஃப் தோஸ் ஹூ சிட் இன் த ஹை பிளேசஸ். ஸோ ஒரு ஹை பிளேசஸ், ஒரு கோர்ட்டில் இருக்கிற பீப்புள், அவங்களோட க்ரீடினஸ் அண்ட் அவங்களோட க்ரூவாலிட்டி பற்றி தான் வந்துட்டு இந்த போயமில் மெயினாக பேசியிருக்காரு. இட் இஸ் டு திஸ் விஷன் தட் வி ஹாவ் டு டர்ன் இஃப் வி வுட் கம்ப்ளீட் சாசர்ஸ் பிக்சர் ஆஃப் 14th century இங்கிலாண்ட் பை புட்டிங் இன் த டார்க் ஷேடோஸ். ஸோ இந்த ஒர்க்கை நம்ம படித்தோம் அப்படின்னா தான் வந்துட்டு சாசரோட அந்த 14th century, அதாவது சாசர் வாழ்ந்த அந்த 14th century இங்கிலாண்டை வந்துட்டு நம்ம நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றாரு. பிகாஸ் யாருமே அந்தளவுக்கு போர்ட்ரே பண்ணல அப்படின்றாங்க. Langland's spirit is strikingly Puritan and democratic.
ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் as a பர்சனாக ரொம்ப ஒரு பியூரிட்டனாக இருந்திருக்காரு அண்ட் டெமோக்ராட்டிக்காக இருந்திருக்காரு. பியூரிட்டன் அப்படின்னாலே ரொம்ப மாரில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க அண்ட் டெமோக்ராட்டிக்காகவும் இருந்திருக்காங்க. He was not indeed a Wycliffe tea nor politically was he a revolutionary. இவர் வந்துட்டு வைக்லிஃப்ட் மாதிரி ஃபீல்டில் போயிட்டு ஒரு ரிவோல்வ் பண்ணுறது, ஒரு பொலிட்டிக்கலி ஒரு ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை. த்ரூ ஹிஸ் ஒர்க் வந்துட்டு அந்த சுச்சுவேஷனை அப்படியே அவர் போர்ட்ரே பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். பட் ஹீ வாஸ் ப்ரொஃபவுண்ட்லி மூவ்ட் பை த மிசரி ஆஃப் த மாசஸ். ஸோ இவரோட கன்சர்ன் என்ன அப்படின்னா அந்த எந்த ஒரு மூமெண்ட்டையும் வந்துட்டு டிபெண்ட் பண்ணி கிடையாது, பியூர்லி அந்த பீப்புளோட மிசரி அதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் இவரோட கன்சர்னாக இருந்திருக்கு. ஹி வாஸ் அன் ஆர்டன்ட் சாம்பியன் ஆஃப் தேர் காஸ். ஸோ பீப்புளுக்காக தான் வந்துட்டு இவர் இருந்திருக்காரு. அண்ட் ஹீ சாட் டு பிரிங் இங்கிலீஷ் ரிலீஜியன் பேக் டு த சிம்பிளிசிட்டி அண்ட் பியூரிட்டி ஆஃப் த காஸ்பல் ட்ரூத். ஸோ இவரோட தாட், இவரோட எய்ம் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா, எப்படி வந்துட்டு இந்த இனிஷியல் டைமில் இருந்து அந்த கிறிஸ்டியானிட்டி இருந்ததோ, ரொம்ப பியூராக ட்ரூத்தாக இருந்ததோ, சிம்பிளிசிட்டியாக இருந்ததோ, அதே மாதிரி இப்போ மறுபடியும் வந்துட்டு கொண்டு வரணும் இந்த இங்கிலீஷ் சொசைட்டி அண்ட் ரிலீஜன் அப்படிங்கிறது தான் இவரோட எய்ம் அண்ட் தாட்டாக இருந்திருக்கு. இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட்ரி அப்பான் த கேரக்டர் ஆஃப் த போயம் தட் ரிட்டன் எக்ஸ்பிரஸ்லி ஃபார் த பீப்புள் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார் த கோர்ட். இவரோட இந்த பிஎஸ் டிப்ளோமானை பொறுத்த வரைக்கும் இவர் எதுக்காக இந்த ஒர்க் எழுதியிருக்காரு அப்படின்னா, காமன் பீப்புளை பற்றி சொல்கிறதுக்காகவும் அண்ட் காமன் பீப்புள் படிக்கிற மாதிரியும் தான் என்னது இந்த ஒர்க்கை எழுதியிருக்காரு. பிகாஸ் இந்த கோர்ட் பீப்புளுக்காகவோ இல்லை ஒரு ரிஃபைன்டு ஸ்காலர்ஸ்க்காகவோ ரீடர்ஸ்க்காகவோலாம் வந்துட்டு இவர் இந்த ஒர்க்கை எழுதலை அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் லாங்குவேஜ் அண்ட் ஸ்டைல் ஆர் ஃபார் மோர் ரஸ்டிக் அண்ட் ஓல்ட் ஃபேஷன் தேன் தோஸ் ஆஃப் சாசர்ஸ் ஒர்க். ஸோ சாசர் ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது இவரோட ஒர்க் வந்துட்டு ரொம்ப ரஸ்டிக்காகவும் ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ் அண்ட் ஸ்டைலில் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காரு வில்லியம் லாங்லர். பிகாஸ் அப்போ தான் வந்துட்டு காமன் பீப்புள் வந்து அதை ரீட் பண்ண முடியும். இட்ஸ் டயலெக்ட் இஸ் அ மிக்சர் ஆஃப் சதர்ன் அண்ட் மிட்லேண்ட் இங்கிலீஷ் அண்ட் த லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் போயம் டு பி ரிட்டன் இன் திஸ் வே இட் adheres to the Anglo-Saxon principle of alliteration. ஸோ இவர் வந்துட்டு இவரோட வாக்கில் எந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா சதர்ன் அண்ட் மிட்லேண்ட் இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜை தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. வில்லியம் லாங்லேண்ட் தான் வந்துட்டு இந்த லாங்குவேஜை இந்த பர்டிகுலர் டயலெக்டை யூஸ் பண்ண ஒரு லாஸ்ட் ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எஸ்பெஷலி ஆங்கிலோ சாக்சன் இவங்களோட அலிட்ரேஷனை வந்துட்டு இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு நிறையா. அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் இந்த லைனை கொடுத்துருக்காங்க. ஸோ அலிட்ரேட்டிவாக இருக்குங்கிறதுக்காக இன்னும் சம்மர் சீசன், ஸோ சம்மர்னா சம்மர் சீசனை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சம்மர் சீசன் வென் சாஃப்ட் வாஸ் த சன் ஐ ஷோப் மீ இன் ஷவுட்ஸ் அஸ் ஐ எ ஷேப் வேர். ஸோ இது வந்துட்டு அந்த ஓல்டு இங்கிலீஷில் இருக்குது. ஸோ அந்த அலிட்ரேஷனுக்கு எக்ஸாம்பிளாக தான் இதை கொடுத்துருக்காங்க. One other 14th century poet deserves passing mention, the Scottish John Barber, 1316 to 1395, who for a time was Archdeacon of Aberdeen. இன்னொரு நோட்வர்தி ரைட்டர் இவங்களோட பீரியடில் யார் அப்படின்னா ஜான் பார்பர். இவர் வந்துட்டு ஒரு ஆபர்டின் அப்படின்ற பிளேஸில் வந்துட்டு ஆர்க்டெக்கனாக இருந்திருக்காரு. சர்ச்சில் ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டில் அவர் இருந்திருக்காரு. as the real father of Scottish poetry he holds a certain place in literature. ஸோ இவரை தான் வந்துட்டு ஹட்சன் வந்து ஒரு ரியல் ஃபாதர் ஆஃப் ஸ்காட்டிஷ் போய்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இவர் வந்துட்டு ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு ரைட்டராக இருந்திருப்பார் அண்ட் ஸ்காட்டிஷ் பீப்புளுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக எழுதியிருந்திருக்கலாம் மேபி. ஹிஸ் ஃபேம் ரெஸ்ட் ஆன் ஹிஸ் லாங் போயம் த ப்ரூஸ் இன் விச் த கிரேட் டீட்ஸ் ஆஃப் ராபர்ட் ப்ரூஸ் ஆர் ரெக்கார்டட் இன் ஸ்பிரிட்டட் நெரட்டிவ். ஸோ இவரோட ஃபேமஸ் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ப்ரூஸ் அப்படிங்கிற ஒர்க்கு. இந்த ப்ரூஸ் இந்த ஒர்க்கு யாரை பற்றி இருக்குது அப்படின்னா ராபர்ட் ப்ரூஸ். ராபர்ட் ப்ரூஸ் யார் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்காட்லாண்டோட ஒரு கிங்கு தான். இவர் எப்போ ரூல் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னா 1306 to 1329 வரைக்கும் ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவர் ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா இவர் வந்துட்டு இந்த ஸ்காட்டிஷ் இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வாரை வந்துட்டு கேரி அவுட் பண்ணது யார் அப்படின்னா இந்த ராபர்ட் ப்ரூஸ் தான். ஸோ அதனாலேயே வந்துட்டு இவரை நேஷ்னல் ஹீரோவாக வந்துட்டு அந்த ஸ்காட்டிஷ் பீப்புளெலாம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவரை பற்றி தான் இந்த ப்ரூஸ் அப்படிங்கிற ஒர்க்கில் வந்துட்டு இந்த ஜான் பார்பர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஒர்க்குமே வந்துட்டு இந்த 14th centuryல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரோஸ் ஆஃப் சாசர்ஸ் ஏஜ். At this head there is little to record. Chaucer's own few prose writings such as his translation of Boethius and his treatise on the astrolabe are not important. ஸோ ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் இந்த சாசர்ஸ் ஏஜ் அந்த 14th centuryல வந்துட்டு பெரிய அளவுக்கு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. சாசரோட டிரான்ஸ்லேஷன் ஆஃப் போத்தியஸ் அண்ட் ட்ரீட்டைஸ் அந்த அஸ்ட்ரோலேபிள் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் கிடையாது அப்படின்றாரு ஹட்சன். Wycliffe's Bible is an interesting example of vigorous artless English, and his controversial pamphlets help to show the capabilities of the vernacular at a time when Latin was deemed the only fitting vehicle for theological discussion. ஸோ வைக்லிஃப் ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் வைக்லிஃபோட பைபிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வாக்கு. அதே மாதிரி இவனோட பேம்ப்ளெட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரோஸ் பீசஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த டைமில் அந்த 14th centuryல சாசர் பீரியடில் வந்துட்டு
ரிலீஜியஸ் விஷயம் பற்றி பேசணும், தியாலஜிக்கல் விஷயங்கள்லாம் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்துட்டு லாட்டினில் தான் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு வைக்லிஃப் தான் வந்துட்டு இங்கிலீஷில் அந்த தியாலஜிக்கல் மேட்டர்ஸ்லாம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. ஸோ அதனால் ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் வைக்லிஃப் தான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்றாங்க. பட் த கிரேட் ப்ரோஸ் ஒர்க் ஆஃப் திஸ் பீரியட் இஸ் த சிங்குலர் வால்யூம் விச் கோஸ் பை த டைட்டில் ஆஃப் த ட்ராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மண்டெவில். ஸோ இந்த பீரியடில் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரோஸ் பீஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா த ட்ராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மண்டெவில் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு தான். இது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிட்வீன் 1357 to 1371 தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. According to the specific statement of the preface, this Mandeville was born at St. Albans and set out on his journey in 1322, and his book purports to give a circumstantial account of what he had seen and heard during many years of wanderings in the Holy Land and the Far East. ஸோ இந்த ஒர்க்கில் உள்ள ப்ரிஃபேஸில் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஒர்க் பற்றி பெருசாக நிறைய தெரியல, பட் இதோட ப்ரிஃபேஸில் என்ன இருக்குது அப்படின்னா மாண்டெவில் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கார். இவர் வந்துட்டு எங்கே பிறந்திருக்காருனா செயின்ட் ஆல்பன்ஸில் பிறந்திருக்காரு. இவர் வந்துட்டு 1322 வந்துட்டு ஒரு ஜேர்னியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் ஹிஸ் புக் பர்பர்ஸ் டு கிவ் அ சர்க்கம்ஸ்டான்ஷியல் அக்கௌண்ட் ஆஃப் வாட் ஹி ஹட் சீன் அண்ட் ஹர்ட். ஸோ இந்த புக்கில் வந்துட்டு இன் ஹிஸ் வே டு த ஜேர்னி என்னென்னலாம் பார்த்தாரு, என்னென்னலாம் வந்துட்டு கேள்விப்பட்டார், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. பர்டிகுலராக அவர் எங்கே வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னா ஹோலி லேண்ட் அப்படின்றாங்க. அண்ட் ஃபார் ஈஸ்ட், ஹோலி லேண்டுன்னு எதை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஜிப்டை தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாக்கில் வந்துட்டு விச் மீன்ஸ் த ட்ராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மண்டெவிலில் வந்துட்டு டோட்டலி 35 சாப்டர்ஸ் இருந்திருக்கு. நோ சச் இட் இஸ் நவ் எஸ்டாப்ளிஷ்ட் however that no such person as the alleged author ever existed. ப்ரிஃபேஸில் வந்துட்டு மாண்டெவில் அப்படின்ற ஒரு பர்சன் இருந்தார், அவரோட அக்கௌண்ட் ஆஃப் ஜேர்னி இதை பற்றி தான் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தாலும் இப்படி ஒரு பர்சன் வந்துட்டு இன் ரியல் லைஃப்பில் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை அப்படின்றாங்க. தட் த ஒர்க் இஸ் அ ட்ரான்ஸ்லேஷன் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் ஆஃப் அ சர்டைன் ஜீன் டி பர்காக்னே. ஸோ மேபி இது என்னவாக இருக்கலாம் அந்த ஒர்க் அப்படின்னா ஜீன் டி பர்காக்னே அப்படிங்கிற ஒருத்தரோட அந்த ஃப்ரெஞ்ச் ஒர்க்கோட ட்ரான்ஸ்லேஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தட் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் அ ஜென்யூன் ரெக்கார்ட் ஆஃப் ட்ராவல் இட் இஸ் சிம்ப்ளி அ கம்பைலேஷன் ஆஃப் ஃபேபியுலஸ் ஸ்டோரிஸ் அவுட் ஆஃப் பிளினி, ஃப்ரையர் ஓட்ரிக், மார்க்கோ போலோ அண்ட் அதர் ரீட்டெய்லர்ஸ் ஆஃப் த மாவுலஸ். ஸோ இந்த ஒர்க்கில் வந்துட்டு ப்ரிஃபேஸில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த மாண்டெவில் அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஒர்க்கில் ஆக்சுவலாக என்ன கம்பைல் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அப்படின்னா நிறைய ஸ்டோரிஸ் ஆஃப் பிளினி, ஃப்ரையர் ஓட்ரிக், மார்க்கோ போலோ இவங்களோட அக்கௌண்ட் ஆஃப் ஸ்டோரிஸை தான் வந்துட்டு இதில் கம்பைல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. The fact that the supposed Mandeville describes a bird which could carry an elephant away in its claws, a phoenix, a weeping crocodile, a valley in which devils were jumping about like grasshoppers, and rocks of adamant which drew the nails out of passing ships will show that his book is at least amusing, while even though it is only a translation, it keeps its place as the first English prose classic. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஒர்க்கில் வந்துட்டு மாண்டெவிலோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதா சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஃப்ரையர் ஓட்ரிக், மார்க்கோ போலோ இவங்களோட அக்கௌண்ட் ஆஃப் ஸ்டோரிஸை வந்துட்டு கம்பைல் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் மாண்டெவிலோட டிஸ்கிரிப்ஷன் என்னவாக தான் இருந்திருக்கு அப்படின்னா மாண்டெவில்னு ஒருத்தர் இருந்தாரான்னு தெரில, பட் இவரோட டிஸ்கிரிப்ஷனாக இவர் பார்த்த விஷயங்களாக என்னென்ன வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு இந்த ஒர்க்கில் அப்படின்னா ஒரு பேர்டு, அந்த பேர்டு வந்துட்டு எலிஃபெண்ட்டையே வந்துட்டு அதோட கிளானால் தூக்கிட்டு போக முடியும் அப்படி ஒரு பேர்டு. அண்ட் ஃபீனிக்ஸை பார்த்ததா சொல்லியிருக்காரு, அந்த அக்கௌண்ட்டை சொல்லியிருக்காரு. அண்ட் வீப்பிங் crocodile பற்றி பேசியிருக்காரு. ஸோ ஒரு வேலி பார்த்துருக்காரு, அந்த வேலியில் வந்துட்டு டெவில்ஸ்லாம் வந்துட்டு கிராஸ் ஓப்பர்ஸ் மாதிரி அங்கங்கே வந்துட்டு ஜம்ப் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நோட் பண்ணியிருந்திருக்காரு, ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் ராக்ஸ் ஆஃப் அடமண்ட் which drew the nails out of passing ships. அண்ட் ஒரு ராக் இருந்திருக்கு, அந்த ராக் வந்துட்டு அந்த வழியாக கிராஸ் பண்ணுற எல்லா ஷிப்ஸோட நெயில்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணி கொண்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு இந்த ஒர்க்கில் மாண்டெவிலோட அக்கௌண்ட்டாக இருந்திருக்கு. அவர் சொன்ன விஷயங்கள் இது மட்டும்தான், மற்றது எல்லாமே ஒரு கம்பைலிங் ஸ்டோரிஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் வந்துட்டு இது ஒரு ட்ரான்ஸ்லேஷனாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ப்ரோஸ் அப்படின்னாலே வந்துட்டு இந்த த ட்ராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மண்டெவிலை தான் சொல்ல முடியும் அப்படின்னு ஹட்சன் சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ஏஜ் ஆஃப் சாசர் பற்றி இவங்க கொடுத்துருக்குது. ஸோ கீழே வந்துட்டு டைம்லைன் கொடுத்துருக்காங்க, அதை நம்மளே பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் அண்ட் டேக் கேர்.